எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இது தாங்க நாங்கள் எங்ககிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே. இப்படி எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக படிக்க முடியாது. உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பட் அதுக்குள்ளேயும் தெரியாமல் எவ்வளவோ விஷயம் இருக்குது. அந்த விஷயங்களை நாங்கள் தெரியறதுக்கு முயற்சி செய்யணும். ஆகவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த சபையில் நம்ம இருந்தோம்னா இதுக்குள்ளே நமக்கு தெரியாத விஷயம் எத்தனையோ இருக்குது, அதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு உட்காந்துருக்கணுமே ஒழிய எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே இதையே நம்ம கடைபிடிக்கணும், இதுக்குள்ளே இருக்கணும், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தானே பேசுகிறாங்க அப்படின்னு இருந்தோம்னா அதில் இருக்க முழுமையான விஷயத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே எவ்வளவு தான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த விஷயத்துக்குள்ளேயும் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது தான் எங்களுக்கு அறிவு. ஆகவே எந்த விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் தானே, அந்த விஷயத்தை ஒரு நாள் நாங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள மாட்டோம். ஆகவே தெரியாமல் எவ்வளவோ இருக்குது, அந்த விஷயங்களை நாங்கள் தேடி கற்றுக்கொள்வோம்.